ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெமேந்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையலில் சூப்பரான பூந்தி லட்டு, அதுவும் கடைகளில் வாங்குறது மாதிரி ரொம்பவே ஸ்வீட்டாக சூப்பராக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம முதல்ல பூந்தி மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பூந்தி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவை பார்த்தீங்கன்னா நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவை நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் ஃபோக் அப்படின்னு ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ஃபுல்லாகவே நிறைய தண்ணி ஊற்றிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட சரியான பதம் பார்த்தீங்கன்னா நம்ம தோசை மாவுக்கு ஊற்றுவல மாவு பதம், ஸோ அந்த பதத்துக்கு சரியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம கரெக்டாக பூந்தி ரெடியாக வந்துடும். ஸோ அதனால் சரியான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். அதனால தான் சொன்னேன், நிறைய தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு சரியாக வந்திருக்கு. ஸோ இதான் இதோட பதம், கரெக்டான பதம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுன்னு பார்த்தீங்கன்னா பூந்தி தட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கிற இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தேவையான அளவு மாவை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஈவனாக பரத்தி விட்டுக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி ஈவனாக நம்ம பரத்தி விட்டுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல நம்ம கம்ப்ளீட்டாக மாவை ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா மாவு எல்லாமே ஒன்றுக்கொன்று ஒட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பூந்தி எல்லாமே ஒன்றுக்கொன்று ஒட்டிடும். ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக வராது, ஒன்றுக்கொன்று ஒட்டிகிட்டு இருக்கும். நம்ம இந்த மாதிரி மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஈவனாக பரத்தி விட்டுக்கோங்க. அப்போ அந்த மாவு எல்லா ஹோல்ஸ்லையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக நமக்கு பூந்தி ஷேப் வந்துடும். ஸோ அது மாதிரி நம்ம பூந்தி மாவு ஊற்றும் போதே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவை ஊற்றி இந்த மாதிரி நம்ம பரத்திட்டு இருக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஊற்றி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். சரியாக மாற்றிட்டு தான் நம்ம பூந்தியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டலாகவே ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம அந்த பூந்தியை ஊற்றுறதும் சரி, நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதும் சரி பண்ணோன்னா பூந்தி கருகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கரெக்டாக அந்த கலரில் வராது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது கம்ப்ளீட்டாக கரிஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் மாற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நெட்டு மாதிரி இருக்கிற ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நம்ம பூந்தி எல்லாத்தையுமே எடுத்து தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம சூப்பராக பூந்தி ரெடி பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பூந்தி பால்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக முத்துக்களாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி பருப்பை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சம் தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, உலர் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ முந்திரி பருப்பை, உலர் திராட்சையை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பூந்திக்கான சர்க்கரை பாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இதோட பதம் பார்த்தீங்கன்னா கரெக்டான கம்பி பதம். ஸோ அந்த கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுகர் சிரப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சரியான கம்பி பதம் வந்துடுச்சு. ஸோ சரியான கம்பி பதத்தில் வந்துடுச்சு. எப்படி செக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் நம்ம கொஞ்சமாக சுகர் சிரப்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாலே கரெக்டான கம்பி பதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம லோ ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை மாற்றிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூந்தி எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பூந்தி எல்லாமே சர்க்கரை பாகில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கரண்டியால் இந்த சர்க்கரை பாகோட இந்த பூந்தியும் சேர்த்து நல்லாவே கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பூந்தியோட எல்லா பக்கங்களில் இந்த சர்க்கரை பாகில் நல்லாவே மிக்ஸ் ஆகிடணும். ஸோ அது வரைக்கும் நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. ஸோ பூந்தி எல்லாமே நம்ம சர்க்கரை பாகில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூந்தியை தனியாக எடுத்து மாற்றிக்கோங்க. ஸோ இந்த பூந்தியை நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா நம்ம மிக்சியில் போட்டு 2 அடி அடிச்சிட்டாலே போதும். ரொம்ப மாவு மாதிரி கிடையாது, லைட்டாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. சரியா? பூந்தியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடிச்செடுத்து ரொம்ப மாவு மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உதிர்த்தெடுக்கிற மாதிரி பொடிச்செடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருந்த இந்த பூந்தியையும் நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த முந்திரி பருப்பையும் உலர் திராட்சையும் எல்லாத்தையுமே இந்த பூந்தியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரியா? இது மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லாவே எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பூந்தி மிக்ஸை ஒரு 10 நிமிஷம் நல்லாவே ஆற வச்சிடலாம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனால் நல்லாவே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் மொறுன்னு இருக்கும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனால் லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ 10 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூந்தி நல்லாவே சூடாகிடுச்சு. இப்போ நம்ம லட்டுக்கு பிடிச்சோன்னா நல்லா சூப்பராக வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்போவும் நல்லா சூடாக தான் இருக்கும். ஸோ அந்த சூடு நம்ம கையில் தெரியாத அளவுக்கு எப்படி பண்ணணும்னா கையை நல்லாவே ஒரு தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டு வாட்டரில் கையை நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூந்தி எடுத்து உருட்டுனீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான லட்டு வந்துடும். ஸோ இதாங்க ஒரு சிம்பிளான ட்ரிக் தான். ஸோ எதுக்காக நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நல்ல சூட்லேயே நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக வந்துடும். இல்லைனா ரொம்ப ஆறிடுச்சுன்னு நல்லா மொறுன்னு வந்துடும். நமக்கு லட்டு ஷேப்பே வராது. அந்த பூந்தி எல்லாமே உதிர்ந்துடும். சரியா? அதனால தான் இந்த மாதிரி நம்ம அந்த சூடை நம்ம கையால் மெயின்டைன் பண்ணிக்க முடியாது. நல்லா கை சுற்றும். ஸோ அதனால் இந்த மாதிரி குளிர்ந்த தண்ணியில் நம்ம கையை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து உருட்டு பிடிச்சோன்னா சூப்பராக நமக்கு லட்டு வந்துடும். இந்த ட்ரிக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா பூந்திலையுமே சூப்பராக நமக்கு லட்டூஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான லட்டு வந்திருக்கு. கடைகளில் வாங்குறது மாதிரி ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி கடைகளில் வாங்கி ஏமாற வேண்டாம். நம்ம வீட்டிலேயே சூப்பரான சுவையான ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே அழகான சுவையான லட்டு பண்ணி நீங்களும் உங்கள் அனுபவத்தைங்க கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை மாதிரி தித்திக்கும் சுவையோட சூப்பரான பூந்தி லட்டு பண்ணி உங்கள் அனுபவத்தைங்க கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் பல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் த பெஸ்ட். பை பாய்.